எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது ரிலேட்டடா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமே நடத்தியாகணும். சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கான பாதுகாப்பு சரியில்லை, அது தொடர்பாக எல்லா இதைகளையும் முன்னிட்டு ஒரு பிரச்சாரத்தை நடத்துறதா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைதான் கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த திராவிட திருத்த மாடல் ஆட்சி தமிழகத்தை சீரழித்து விட்டது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த 5 வருஷத்தை தமிழக வரலாற்றிலேயே தமிழ்நாடுன்னு ஒரு நாடு உருவானதிலிருந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சி தான் மிக கொடுமையான ஆட்சி. படிச்சு முடிச்சுட்டு இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக வீட்டுக்கு வெளியே போறப்ப அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செஞ்சு கொண்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒரு மாணவி பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு உடல் கூராய்வு 2-3 நாளா செய்யலைங்கிறீங்க. ஆனா இதே விடிய அரசாங்கம் இரவோடு இரவாக கரூர் துயர சம்பவத்தின் போது 41 பேருக்கு எப்படி உடல் கூராய்வு செய்தார்கள். விளாத்திக்குளம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இவர் 2 பெரியவர்களை கூப்பிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறார். போட்டோ ஷூட்டுக்கும் ரீல்ஸுக்கும் காட்டுற கவனத்தை இவர் மக்கள் மேல் வச்சிருந்தா இந்த மாதிரி நடவு. யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் வையை ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ திமுகவுடைய இறுதி கட்டம் அப்படின்றது நெருங்கிருச்சு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா 30 நாட்கள் 35 நாட்களுக்குள்ளதான் அவர்களுடைய இந்த பயணம், இந்த தேர்தல் பயணமானது இருக்கும் அப்படின்னு பல கட்சிகளும் சொல்றாங்க. அதுல இப்போ கடந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்றது சந்தி சிரிக்குது அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்ல இருந்து அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது ரிலேட்டடா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமே நடத்தியாகணும். சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கான பாதுகாப்பு சரியில்லை, கஞ்சா பழக்கம், போதைப் பொருட்களுடைய பழக்கம் தலைவிரித்து ஆடுது அப்படின்றது, எல்லா விலைவாசி உயர்வு அப்படின்னு அது தொடர்பாக எல்லா இதைகளையும் முன்னிட்டு ஒரு பிரச்சாரத்தை நடத்துறதா இருக்காங்க. இந்த பிரச்சாரம் மக்களிடையே எப்படி எடுத்து செல்ல போகுது சார்? கண்டிப்பாங்க. இந்த பிரச்சாரம், இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 2021 எப்போ இந்த திமுக ஆட்சி கட்டிலுக்கு வந்ததோ அன்றையிலிருந்து இன்று வரை இப்போ நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற இந்த தருவாய் வரை எல்லா இடங்களுமே போதைக்கு அடிமையாகி இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, கஞ்சா போன்ற அந்த போதைகள் இது பண்ணிக்கிட்டு கண்ணில் போகிறவங்க வர்றவங்களெல்லாம் வெட்டுறது, இளம் பெண்கள் முதற்கொண்டு சிறுமிகள் முதற்கொண்டு மூதாட்டிகள் முதற்கொண்டு எல்லாரையுமே பாலியல் வன்கொடுமையை செய்கிறத நாள்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இப்போ செய்தி சேனலில் ஒரு இதில் போய்கிட்டு இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில் வீரகநல்லூர்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கஞ்சா போதை அந்த ஊருக்குள்ளே புகுந்து கண்ணில் வர்றவங்க போகிறவங்கெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. வீடு புகுந்து வீடுகளை நாசப்படுத்தி இருக்கிறார்கள். சரிங்களா? 10th படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு போன ஒரு பொண்ணை துரத்திட்டு போய் கலாட்டா பண்ணுறாங்க. போதை இதில் கஞ்சா போதையில் இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஊரையே, வீரகநல்லூருங்கிற ஊரையே, திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த ஊரையே அடித்து தோசம் செஞ்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளெலாம் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க, மின்விசிறியை உடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது. அப்போ அவசர அழைப்புக்காக 100க்கு ஃபோன் பண்ணப்போ போலீஸ் தரப்பிலிருந்து, காவல்துறையிலேருந்து சரியான ஒரு நடவடிக்கையே இல்லை. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப என்ன சொல்லியிருக்க, இந்த மாதிரி கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வெட்டினாங்கன்னா நீங்கள் திருப்பி அடிக்க வேண்டியதாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காவல்துறை இதுக்கு தான் இருக்குதா? அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த திராவிட திருட்டு மாடல் ஆட்சி தமிழகத்தை சீரழித்து விட்டது. ஒரு தலைமுறை இளைஞர்களையே பால்படுத்தி விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா சார், இவ்வளவு குற்றங்கள் சொல்றீங்க. இருந்தாலும் மக்கள் திமுகவை 2வது முறையா தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் சொல்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? வாய்ப்பே கிடையாதுங்க. அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு, மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 2 தேர்தலில் வெற்றி பெற்ற வரலாறே கிடையாது. புரியுதுங்களா? ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த 5 வருஷத்தை தமிழக வரலாற்றிலேயே தமிழ்நாடுன்னு ஒரு நாடு உருவானதிலிருந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சி தான் மிக கொடுமையான ஆட்சி. மக்கள் விரோத ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டிருக்காரு. அவர் ஒரு திமுக நிர்வாகி. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா போதை மெத்துங்கிற ஒரு இதை இது பண்ணி அது ஒரு லீடர் மாதிரி, கேங் லீடர் மாதிரி செயல்பட்டது திமுக கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகிங்கிறதே நம்ம பார்த்தோம் கடந்த காலங்கள். அதே மாதிரி கஞ்சா போன்ற பொருட்கள்
ஆயிரக்கணக்கான கிலோக்கள் வந்து பிடிபட்டப்ப பார்த்தீங்கன்னா அதன் பின்புலத்திலையும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். புரியுதுங்களா? அதான் பச்சிளம் குழந்தை முதல் மூதாட்டியல் வரை இந்த விடிய ஆட்சியில் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்தில் இந்த நிமிடம் வரை வந்து போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஒரு 12th படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 10th வந்து 495 மார்க் எடுத்திருக்கு. அந்த பொண்ணு நைட்டு வந்து படித்து முடிச்சுட்டு இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக வீட்டுக்கு வெளியே போகிறப்ப அந்த பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தல் செஞ்சு கொண்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. புரியுங்களா? இதே கனிமொழி வந்து சென்ற ஆட்சியில் எதுக்கு எடுத்தாலும் கூவுனாங்களே, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கிறத பார்க்குறோம். போனவங்களையே விரட்டி அடித்தாங்க. பேட்டி கொடுக்குறப்ப சொல்றாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் எதுவும் சொல்ல முடியும். 2 நாட்கள் கழித்து 3வது நாள் தான் போறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஒரு மாணவியோட உடல் கூராய்வு வந்து 2-3 நாட்கள். இது வந்து இன்னொன்னு கவனிக்கத்தக்க, ஏன்னா கரூர்ல பாத்தீங்கன்னா 49. அதுதான் சொல்ல வரேன். அதாவது ஒரு மாணவி வந்து பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு வந்து உடல் கூராய்வு வந்து 2-3 நாளாக செய்யலைங்கிறீங்க. ஆனால் இதே விடிய அரசாங்கம் இரவோடு இரவாக கரூர் துயரச் சம்பவத்தின் போது 41 பேருக்கு வந்து எப்படி உடல் கூராய்வு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம அப்பயே வச்சோம். அதுதான் சொல்ல வரேன். இவங்க வந்து தொடர்ந்து மக்கள் விரோத ஆட்சியை தான் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அதற்கு மக்கள் வந்து தகுந்த பதிலடி தருவார்கள். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து தகுந்த பதிலடியை தருவார்கள். ஏன்னா இந்த இஷ்யூவெல்லாம் இவங்க அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து தொங்கு சதைகளாக போய் ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்களே தவிர இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விவாதம் பண்ணினதே கிடையாது. கண்டிப்பா சார். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவங்கள் நீங்க பட்டியலிட்டு சொல்லும் போது காவல்துறையுடைய மெத்தன போக்கு அப்படின்றது தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கு. காவல்துறை எதுக்கு இருக்கு? காவல்துறை அண்டி ஒரு சாதாரண ஒரு மக்கள் போகும்போது அந்த மக்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகளை கூட காவல்துறையினரால் பண்ணி கொடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. இதெல்லாம் வந்து முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு போகுதா, இல்ல முதல்வர் அவர்கள் தான் இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்றாரே? முதல்வர் தான் அந்த துறைக்கான மந்திரி. புரியுதுங்களா? அப்ப அந்த துறையின் கீழ் இவ்வளோ அவலங்கள் நடக்குதுங்கிறப்ப அவருக்கு தெரியாமலா இருக்கும். ஆனால் மக்கள் மீது அக்கறை கிடையாது. காவல்துறையும் வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா காவல்துறை சிறந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க, எல்லாம் பணியில் இருக்கிறாங்க இல்லைங்களா. ஆனால் அவர்கள் கைகள் கட்டப்பட்டுள்ளன, ஆளுகின்ற வர்க்கத்தால் கைகள் கட்டப்பட்டுள்ளனங்க. அவங்க என்னன்னா நமக்கு என்னடா வம்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இதில் போய் ஆக்ஷன் எடுக்க போனால் அந்த குற்றச்செயல் ஈடுபட்டவங்க வந்து ஆளுகின்ற வர்க்கத்திற்கு மிக நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறதுனால காவல்துறை அதிகாரிகளுக்கும் பிரச்சனை வருது. இதனால தான் இவ்வளவு காவல்துறை வந்து ஃப்ரீ ஹேண்டாக விட்டீங்கன்னாலே இந்த குற்ற சம்பவங்கள் நடந்திருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம் தான் மெயின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டாஸ்மார்க் வந்து 12லேருந்து 10 மணி வரைக்கும் தான் இருக்கணும். பகல் 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் இருக்கணும். ஆனால் 24 மணி நேரமும் கிடைக்கிது. அது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்ததிலிருந்து அதிகபட்சமான போதைப் பொருட்கள் வந்து பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மத்தியில் வந்து மிக சகஜமாக புழங்குகிறது. பல இதில் பார்த்தோம், பல நிகழ்வுகள் நம்ம பார்த்துருக்கோம். சென்னையில் ஒரு மாணவன் வந்து பள்ளிக்கு போகிறப்ப பையிலே வந்து கஞ்சா எடுத்துகிட்டு போன நிகழ்வு. இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் எண்ணற்ற பள்ளிகளில் வந்து மாணவர்கள் வந்து கஞ்சா எடுத்துகிட்டு போனது வந்து நம்ம செய்தியாக பார்த்தோம். இந்த கஞ்சாங்கிற ஒரு விஷயம் இன்னும் பல போதைப் பொருட்கள் சொல்கிறாங்க. அது என்னென்ன பேரே சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. அதை பண்ண வந்து ஒரு மனிதனாகவே இருக்க மாட்டார்கள். அதை பருகிறவர்கள் வந்து அந்த சுயத்தையே இழந்து விடுவார்கள், ஒரு மிருகமாக மாறி விடுவார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அப்போ தான் இந்த போன்ற பாலியல் குற்றங்கள் வந்து பெருகுகிறது. அதே மாதிரி போகிறவங்க வரவங்களாம் அடிக்கிறது, வெட்டுறது, இது பண்ணுறது இந்த விடிய ஆட்சி தமிழக மக்களுக்கு இழைத்த கொடூரங்கள் இது வந்து மிக கொடூரமான ஒரு செயல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா சார். காவலர்களை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா சென்னை அடுத்து வியாசர்பாடியில வந்து 15 வயது சிறுவிய ஒரு காவலர் முகநூல் மூலியமா ஆசை வார்த்தை காமிச்சு அந்த பெண்ணுக்கு 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அந்த பெண்ணு வந்து கர்ப்பமாகி அதை கலைத்து மறுபடியும் அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து அந்த மகேஷ் அப்படின்ற ஒரு காவலர் பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கூடிய ஒரு நிலை வந்து இப்போ வந்து இருக்கு. இப்போ இந்த மாதிரி காவலர்களை செய்யும் போது மக்கள் மத்தியில அவரே இப்படி செய்யும் போது நமக்கு என்ன, நம்மளும் அந்த மாதிரி இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு அலட்சிய போக்கு வந்து வருது. அதாவது இந்த ஒரு நிகழ்வு மட்டும் கிடையாதுங்க. அண்டை மாநிலமான ஆந்திராவிலிருந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த ஒரு அம்மாவும் ஒரு பெண்ணும் வர்றாங்க. 2 காவலர்கள் சீருடையிலேயே பெற்ற தாயின் கண் முன்னே அந்த
பெண்ணை தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்ததையும் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ ஒரு எஸ்பி வந்து ஒரு பெண் காவலருக்கு பாலியல் இது பண்ணி அப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணதையும் பார்த்தோம். அதாவது இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இது வந்து வேலையே பயிரை மேய்கின்ற ஒரு விதமாக போய்விட்டது. இப்போ விளாத்திக்குள விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா உடனே அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தா அந்த மாணவி உயிருடன் மீட்டிருக்கலாம். ஏன்னா முதல்ல அந்த குளத்தூர்னு ஒரு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவங்க நீ அந்த ஸ்டேஷனுக்கு போன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க. இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் தான் வந்து அந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். புரியுதுங்களா? இவங்க உடனே நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அந்த பெண்ணை அட்லீஸ்ட் உயிரையாவது காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிறதா உண்மை. அதுக்கு அங்கேருந்து ஒரு பெண் ஆய்வாளர் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை காணோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் பொண்ணை அவங்க முடியாது ஓடி இருக்கும், இந்த மாதிரி தகாத வார்த்தைகளை பேசி அவங்க வந்து அவங்க குழந்தை இழந்துருக்கிறாங்க. அந்த தவிப்போட போய் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப இப்படியா நீங்கள் வந்து பெற்றோர்களை வந்து வழி நடத்துவீங்க? அப்போ இந்த ஆட்சியில் வந்து இவங்க நடத்துகிற லட்சணம் இதுதான். ஏன்னா காவல்துறை தன் கையில் வைத்திருக்கும் முதல்வர் வந்து இது சரியாக நிர்வகித்திருந்தால் இந்த மாதிரியான அவலங்கள் நடைபெற்றிருக்காரு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இவ்வளவு அதிகமாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு தான் உண்மை. கண்டிப்பா சார். நம்ம இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சிறிய ஊடகங்கள் வழியாக தான் மக்களுக்கு அதை தெரியப்படுத்துறோமே தவிர இந்த பெரிய ஊடகங்கள்லாம் இருக்கு. அதான் நான் தான் சொல்லிட்டேன், அவங்க தான் தொங்கு சதையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். இதே இது சென்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து ஏதாவது ஒரு சிறு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தாலும் கூட 3-4 நாட்களுக்கு வந்து விவாதம் நடத்தியிருப்பார்கள். டிபேட்னு வச்சு 3-4 நாள் இதே வேலையை தான் பண்ணியிருப்பாங்க. எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. பச்சிளம் குழந்தை முதல் மூதாட்டியல் வரை நடந்திருக்கு. ஏதாவது ஒரு சேனல் அனைத்து ஊடகங்களும் ஏன் சார் திமுக கைவசப்படுத்தி வச்சிருக்கு? அதான் நான் சொல்றேன், தொங்கு சதைகளாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை. இது அவங்களுக்கு வந்து அதாவது இது என்ன சொல்றது, பத்திரிகை துறையை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இது ஒரு குறிய இந்த பாவம்லாம் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது இல்லையா, பாலியல் வன்கொடுமை நடக்குது, சிறுமிகளுக்கு நடக்குது, பச்சிளம், இந்த பாவம்லாம் அந்த ஊடகங்களுக்கும் சாரும் அப்படிங்கிறதா உண்மை. புரியுதுங்களா? அதனால 4ஆம் தூண்போம், ஆனா அந்த தூண் துருப்பிடித்து போய்விட்டது அப்படிங்கிறதா உண்மை. கண்டிப்பா இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஏன் முதல்வர் கவனத்திற்கு எடுத்து செல்லையா? முதல்வர் அவர்கள் இது தொடர்பாக எந்த இடங்களையுமே பேசல. அதற்கு மாறாக அந்த போட்டோ ஷூட் பண்றதா இருக்கட்டும், இந்த சிறுவர்கள்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் தாண்டி இப்ப ரீல்ஸுக்கு போயிட்டாரு. என்ன அங்க வந்து ஒரு 12th படிக்கிற பொண்ணு இதா இருக்கு. இந்த 10 நாள்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல வந்து 7வது படிக்கிற மாணவி, ஊத்தங்கரையில் வந்து 70 வயது மூதாட்டி, அவரோட கணவர் கொன்னுட்டு அந்த மூதாட்டியை வந்து இப்போ பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஊட்டியில் வந்து வெளி மாநிலத்தை சேர்ந்த கல்லூரி மாணவி, மருத்துவம் படிக்கின்ற மாணவிக்கு வந்து அவர் அரசு மருத்துவ பாலியல் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி சேலத்தில் பார்த்தீங்கன்னா 66 வயது மூதாட்டி 2 நாளைக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க, 2 பேர் பின்தொடர்ந்து போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறாங்க. புரியுங்களா? அவர் கண்ணுக்கு தெரியாது. போட்டோ ஷூட் நடத்துறது, ரீல்ஸ் போடுறது. ஏன்னா அங்கே விளாத்திக்குளம் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. இவர் வந்து 2 சிறுவர்களை கூப்பிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறார். போட்டோ ஷூட்டுக்கும் ரீல்ஸுக்கும் காட்டுற கவனத்தை வந்து இவர் வந்து மக்கள் மேல் வச்சிருந்தா இந்த மாதிரி குற்ற நிகழ்வுகள் நடந்திருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா சார். இப்ப நம்ம சொல்றதெல்லாம் வந்து குறிப்பிட்ட ஒவ்வொரு சம்பவம் ஒவ்வொரு இடத்துல நடக்கிறத நம்ம குறிப்பிட்டு பேசுறோம். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முதல்வர் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெரியுதா சார்? கண்டிப்பா அவங்க தேர்தல் பரப்புரையின் போது இவர்கள் வந்து அதுக்குரிய எதிர்வினையை எதிர்கொள்வார்கள் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இவங்க வந்து ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு இலவச பஸ் பயணம் சொல்லிட்டு இது பண்ணிட்டாவே எல்லாமே சுபிக்ஷமா இருப்பாங்கன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர இந்த மாதிரி நிகழ்வுகள் நாள்தோறும் நடக்குது இல்லையா. இப்போ விளாத்திக்குளமாக இருக்கட்டும், நாமக்கல்லாக இருக்கட்டும், ஊட்டி, ஊத்தங்கரை, இந்த மாதிரி அதாவது இப்போ இல்லாத ஊரே கிடையாது. தமிழகத்தில் அனைத்து இடங்களிலுமே இந்த கஞ்சா போன்ற போதை இது பண்ணிட்டு ஊரில் போய் அடிக்கிறது, வெட்டுறது, அதே மாதிரி பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான பட்டியலினத்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை. இப்போ பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத்தே பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 30க்கும் கிட்டத்தட்ட 30 லாக்அப் டெத்து. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 4 பட்டியலின இளைஞர்கள் வந்து லாக்அப் டெத்தில் இறந்துருக்கிறாங்க. ஸோ இதோட வெளிப்பாடு வந்து கண்டிப்பாக தேர்தல் பரப்புரையும் போது மக்கள் அவர்கள் காட்டுவார்கள் அப்படின்னு தான் உண்மை. ஏன்னா இவங்க சும்மா அப்படி வெற்று விளம்பரத்தை பண்ணிட்டு இவங்க வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடலாம், பணத்தை கொடுத்து ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. அந்தந்த ஊரில் அந்த விஷயம், அந்த ஒரு கொடுமையை அனுபவிச்சவங்களுக்கு வந்து அந்த ஊரில் அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த பாதிப்பு இருக்கும் இல்லையா, அந்த பாதிப்பு வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு எதிராக திரும்பும் அப்படிங்கிறதா உண்மை.
கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஏன்னா தேர்தல் நெருங்கும் போது மக்கள் அவர்களுடைய சுயரூபத்தை காமிப்பாங்க அப்படின்றது நிச்சயமாக ஒரு அவலமான ஆட்சி தான் 5 வருஷம் அவங்க தந்திருக்காங்க. ஆனா இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே காசை வச்சு மக்களை விலைக்கு வாங்கிடலாம், இலவசங்களை கொடுத்து மக்களை வந்து விலை பேசி விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து திமுகவினருக்கு இருக்கு. ஆனா அது இந்த முறை அது எடுபடாது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா சென்ற முறை வந்து 505 கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை கொடுத்து தான் வந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 10% மேலே அவங்க நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. புரியுதுங்களா? அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் விலைவாசி ஏறாத இதே கிடையாது, துறையே கிடையாது. அப்படி குப்பைக்கு கூட வரி போட்ட ஒரு அரசாங்கம் தான் இது. புரியுதுங்களா? வீட்டு வரி, மின்சார கட்டண உயர்வு, இந்த மாதிரி எண்ணற்ற ஏற்றிட்டாங்க. அதே மாதிரி யாருக்குமே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக தான் தமிழ்நாடை மாற்றி வைத்திருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு எதுவும் பண்ணலை, மாணவர்களுக்கு பண்ணலை, அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு பண்ணலை, யாருக்குமே பண்ணலை. அப்படிங்கிறப்போ வந்து இதோட வெளிப்பாடு நிச்சயமாக பெரும் தோல்வியை திமுகவுக்கு தருவார்கள் அப்படிங்கிறதா உண்மை. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தலுக்கு இன்னுமே ஒரு சில தினங்கள் தான் இருக்குது. இந்த தினங்கள்ல எந்த மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றிமா.